நடிகை குஷ்பு அப்புறம் சுந்தர் சி இவங்களுடைய மூத்த மகளா இருக்கக்கூடிய அவந்திகா அவங்களுக்கு இன்னைக்கு கோவாவில் ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் நடந்திருக்குதாம். இந்த திருமணத்துக்காக தன்னோட மகளுக்காக அவங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த தாலி மெட்டி இது எல்லாமே ரொம்ப உயர் ரக வகை சார்ந்த நகைகள் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்காக மட்டும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகையா இருந்து அதுக்கப்புறம் இயக்குனர் சுந்தர் சியை திருமணம் பண்ணி இப்ப ரீசன்ட் டைம்ல பாஜக கட்சியில சேர்ந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியவங்க தான் நடிகை குஷ்பு. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல மூத்த மகள் இருக்காங்களே அவங்க பெயர் அவந்திகா. இவங்க இவங்க 2 மகள்கள் எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து பயங்கரமா உடல் எடையை குறைச்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி பல வீடியோஸை அப்பப்போ சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுவாங்க. மூத்த மகள் அவந்திகாவை இப்ப ரீசெண்டா திருமணம் பண்ணி கொடுக்க போறாங்க. அவந்திகா சென்னையை சேர்ந்த ஸ்ரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெர்ச்சன்ட் நேவி ஆபீசரை தான் லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க திருமணம் இவங்களோட காதல் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு 2 வீட்டை சேர்ந்தவங்களும் இவங்க திருமணத்துக்கு ஓகே சொன்னதுக்கு பிறகு திருமண தேதியை முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஆனா அவந்திகாவுக்கு கூட்டம், அதாவது கிரௌட்னா ரொம்ப அலர்ஜி அப்படிங்கிறதால குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் திருமணத்துக்கு கூப்பிடுங்கிற கண்டிஷனும் போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க திருமணத்துக்கு இவ்வளோ பேரை கூப்பிடணும் சொல்லலையாம். ரொம்ப எளிமையாக சிம்பிளாக 2 வீட்டை சேர்ந்தவங்களும் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு குஷ்பு சுந்தர்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய முதல் விசேஷம், அது இல்லாமல் நீ எங்களுக்கு மூத்த பொண்ணு, இவ்வளவு எளிமையாலாம் இந்த விசேஷத்தை கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டு யாரையும் சரியா கூப்பிட வேணாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் கூப்பிட்டு கோவாவில் திருமணத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு பிரதமர் மோடியில் ஆரம்பிச்சு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்காங்க. நேற்று வரைக்கும் இவங்க திருமணம் எப்போ அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆகல. அதுக்கப்புறம் தான் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல குஷ்பு சுந்தர் சி இவங்களுடைய மூத்த மகள் அவந்திகாவுக்கு கோவாவில் கடற்கரையில் வச்சு திருமணம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இவங்க திருமணத்துல மொத்தமாவே 25 பேர் மட்டும் தான் கலந்துக்க போறாங்களாம். இந்த திருமணத்தை ரொம்ப எளிமையா நடத்தினாலும் திருமணத்துக்கு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய அதுக்கு செலவு செய்யக்கூடிய பொருட்கள் எதுக்குமே அவங்க பஞ்சம் வைக்கல. குறிப்பா தன்னோட மகளுக்கு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த தாலி மெட்டி இது எல்லாத்த செலவையும் சுந்தர்சியும் அவங்க மனைவி குஷ்பு எடுத்திருக்காங்க. தன்னோட மகளுக்கு பார்த்து பார்த்து அந்த தாலியை நல்ல நிறமா பார்த்து வாங்கியிருக்காங்க. மெட்டியையும் வைரம் பதிச்ச மெட்டியா வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டத்தோட மதிப்பு மட்டுமே பல லட்சம் ரூபாய் இருக்குமா. அதே மாதிரி அவந்திகா அவங்க திருமணம் பண்ணிக்க போற அந்த மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர் ஒரு மெர்ச்சன்ட் நேவி ஆபீசர் அப்படிங்கறதால கோவாவில் ஒரு குரூஸ் ஷிப்ல தான் இவங்க திருமணத்தை நடத்தணும் அப்படிங்கறதுலயும் அவர் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இந்த திருமணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு குஷ்பு தரப்புல சில விஷயங்களை முன்வச்சாலும் மாப்பிள்ளை வீட்டை சைடில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்யாணத்துக்கு நீங்க ரொம்ப பேரை கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இவ்வளவு எளிமையா கல்யாணத்தை நடத்தினாலும் அதுல கொஞ்சம் பிரம்மாண்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சில பிரம்மாண்டம் காமிக்கப்பட்டிருக்கு. குஷ்பு மகள் அவந்திகா அப்புறம் ஷவன் இவங்க திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது. மறக்காம உங்க வாழ்த்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.